இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜெபத்தை கேட்கின்றவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 65 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் என்றால் விண்ணப்பம் என்று அர்த்தம். அப்போ ஜெபத்தை கேட்கின்றவர்னா விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்பது பொருள். சரி, இன்றைக்கு இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்கலாம். இந்த வேதத்தில் சங்கீதம் எழுதின புத்தகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ராஜா என்ன செய்யறாரு, எழுதிக்கிறார் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்கள்ல வேற ஒரு நபர்கள் எழுதின மாதிரி எல்லாம் என்ன செய்யிருக்கோம் போட்டிருக்கோம். அப்போ இந்த 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறார். தாவீது ஆண்டவரை எப்படியாக அடையாளம் கண்டு கொண்டார்னா, ஜெபத்தை கேட்கிறவராக கண்டு கொண்டார். இன்னும் அநேக பரிசுத்தவன்கள் ஆண்டவருக்கு நிறைய பேரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயபக்திக்குரியவர் அப்படின்னு வச்சாரு. ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வ வல்லமையுள்ளவர் தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காரியம் சொல்லலாம், யெகோவா கூட சொன்னார்னு சொல்லலாம். இது போன்ற நிலையில பல பரிசுத்தவன்கள் தேவனை ஒவ்வொரு பேரை என்ன செஞ்சாங்க சொல்லி அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆகார் என்கிற பெண் என்ன செஞ்சா, யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை, ஆனால் நீர்தான் என்னை கண்டுகொள்கிறேன்னு சொல்லி என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி பேர் வச்சார். அதே போல தாவீது ஆண்டவருக்கு ஒரு பேரை வைக்கார். என்ன பேர்னா, ஜெபத்தை கேட்கின்றவர், அது விண்ணப்பத்தை கேட்கின்றவர் பேர் வைக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஜெபத்தை கேட்கின்றவர் பேரை வைக்க காரணம் என்னன்னு சொன்னால், அவர் வாழ்க்கையிலே இவ்வளோ கசப்பான சம்பவங்கள், வேதனையான சம்பவங்கள் நடந்தது. அப்படி நடந்த போதிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற பெயரை வைக்கிறார். சரி, வேதத்தில் ஆண்டவர் பலவிதமான ஜெபத்தை பலவிதமான தேவதாசர்கள் ஜெபம் பண்ணும்போது கேட்டுக்கார் பார்க்குறோம். ஆனால் இந்த நாளில் நம்ம யார் எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம்னா, சிறு குழந்தைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். அது என்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் உன்னதத்திலே ஓசன்னா, தாவீது குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, பவனியாக வைத்து என்ன செஞ்சாங்க அப்படியே கொண்டு வந்தாங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசனான்னு சொன்னாங்க. சிறு பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. இயேசு கிறிஸ்து எருசலேம் இந்த ஊருக்குள்ள அந்த சம்பவத்தில் வரும்போது, அந்த இதில் வரும்போது மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் போட்டிருக்கும். அவர் எருசலேம் நகரத்துக்குள்ள அப்படி நுழையும் போது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசனா சொல்லி ஜனங்களை ஆர்ப்பரிப்பாங்க. சிறு பிள்ளைகளும் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. அப்படி ஆர்ப்பரிக்கும் போது ஆண்டவருக்கு விரோதமாக சில ஜனங்கள் அங்கே நிற்பாங்க, அதிகாரிகள் நிற்பாங்க. இவங்க கூப்பிடுறதெல்லாம் கேட்கீங்களா அப்படின்னு சொல்லி, கேட்குறீரோ அப்படிங்கிறவங்க. அதுக்கு இயேசுவார் ஆம் கேட்கிறேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அப்போ அந்த சிறு பிள்ளைகள் கூப்பிடுகிற ஜெபத்தை, விண்ணப்பத்தை தேவன் ஆம் கேட்கிறேன்னு சொல்லி அவர் கேட்கிறவராக தன்னை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்துறாரு. தாவீது என்ன சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர்ங்கிறாரு. அதே போல இந்த சிறு பிள்ளைகள் கூப்பிடுவதை கேட்குறீங்களோ அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கேட்குறேன் அப்படின்னு தேவன் அழகாக பதில் கொடுக்குறார். இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு ஆண்டைய பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதிலிருந்து நமக்கான செய்தி என்னவென்று சொன்னால், சிறு பிள்ளைங்க கூப்பிட்டா கேட்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பிள்ளைகளை போன்ற மனதை என்ன செய்யணும், நாம் உடையவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கேட்பார். சிறு பிள்ளை போன்ற மனம் அப்போ என்ன, கள்ளங்கபடி இல்லாமல், சூது இல்லாமல், வினயம் இல்லாமல், நேர்மையான தூய்மை நிறைந்த மனநிலையோடு சிறு பிள்ளையை போல ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் நினைச்சார் இருக்கிறார். தாவீது இதை கண்கூடாய் பார்த்தார், அதை ருசித்தார், அனுபவித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில பல விதங்கள் நினைச்சலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயமா இருக்கலாம், ஊழிய விஷயமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மை நம் ஜெபத்தை கேட்கின்ற இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. அந்த ஆண்டவற்றை நம்ம ஜெபிக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கேட்பார். மனுஷங்க கேட்கவே மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க, கேட்டாலும் கேட்காம போவாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யலை, அப்படி இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறவராக இருக்கார். அதே ஆண்டவர் சொல்லிக்கிறாரு மத்தியில் மார்க்கில் அந்த சுவிசேஷங்களை சொல்லிக்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறார், கேட்டால் தான் கொடுப்பார். இன்னொரு சார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு இருக்காரு.
அப்போ ஜெபத்தில் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அவர் கேட்கிறதை கொடுக்கிறவராகவும் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதை என்ன செய்யறாரு, கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போ நம்ம மனுஷங்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறதை விட தேவனிடத்தில் ஜெபத்தில் கேட்கும் பொழுது தேவன் ஆம் கேட்கிறேன்னு சொல்லி பதில் கொடுத்ததும் அல்லாமல் என்னென்ன செய்யணும் செஞ்சுருவார். அதெல்லாம் தாவீது என்ன செய்தார், அதை அனுபவித்து உணர்ந்தார். அதனால தான் ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கின்றவர் அப்படிங்கிற பேரை என்ன செய்ய வச்சார். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அழகா அப்படி ஜெபத்தை கேட்பான்னு சொல்லி முன்கூட்டி தாவீது அறிந்து வைத்திருந்தார். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர்கிட்ட தாங்க வரணும், அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் வந்து ஆகணும், ஜெபித்து தான் ஆகணும். அவர் தான் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பாருங்கிறத முன்கூட்டியே தாவீது அறிந்திருந்தார். அதை தான் சொல்வார், ஜெபத்தை கேட்கின்றவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லி தேவனை நோக்கி சொல்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும் ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் சிறு பிள்ளையை போன்ற மனநிலையோடு தூய்மையான சிந்தனையோடு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது நம் ஜெபத்தை கேட்பார், கேட்கிற அனைத்தையும் கொடுப்பார். கேட்கிறதை யாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மனிதரிடத்தில் கேட்காமல், உறவுகளிடத்தில் கேட்காமல், ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கு நாம் விண்ணப்பங்களை சொல்லி கேட்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது நிச்சயமாக சிறு பிள்ளைகளிடத்தில் ஆம் கேட்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்து உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆம் கேட்கிறேன் என்று கொடுப்பார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அப்படின்னால் எதை குறித்து கலங்காமல் ஜெபத்தை கேட்கிறவரை இயேசுவை நோக்கி பார்ப்போம். தாவீது எப்படி ஜெபத்தை கேட்கிறதுங்கிற பேரை ஆண்டவர் வச்சு கூப்பிட ஆரம்பித்தார், அனுபவித்தாரோ அதே போல் நாமும் அந்த அன்பின் கரங்களை அனுபவித்து ருசிப்போம். தொடர்ந்து ஜெபத்தை கேட்கிறவராகிய தேவனிடத்தில் வந்து ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனை மையப்படுத்தி சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் இன்றும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.